ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே இன்ஜினியரிங் அகாடமி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஐடிஐ முடித்தவங்க, டிப்ளமோ படித்த ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய டிஎன்இபியில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் வருமானு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தா எலக்ட்ரிஷியன் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டடாக இருந்தாங்க. ஏன்னா ஏற்கனவே எலக்ட்ரிஷியன் தான் வந்து இருந்துச்சு, வயர்மேன் வந்து இந்த குவாலிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க, ஸோ டிப்ளமோ கொடுத்துருந்தாங்க. அதனால் அவங்களாம் வருமானு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட நிறைய கொஸ்டின்ஸ் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து இன்றைக்கி ஒரு லேட்டஸ்ட்டாக சிலபஸ் அப்டேட் வந்திருக்கு. அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, புதுசாக ஒரு கோடு நம்பர் 519 போட்டு அதுக்கு வந்து எலக்ட்ரிஷியன் அண்ட் வயர்மேன் ஒரு கம்பைன்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் வந்து எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியர்லி நெருங்கிட்டோம். இன்னும் ஒரு 15 டேஸ் கூட கிடையாது. இன்றைக்கி 18 பார்த்தோன்னா ஒரு 10 டேஸில் வந்து ஜிஎஸ் எக்ஸாம் இருக்குது. அடுத்த ஒரு 10-15 நாள்லேயே நமக்கு டெக்னிக்கல் எக்ஸாம் எல்லாம் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது சிலபஸ் அப்டேட்னா 2 பேப்பர் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, எலக்ட்ரிஷியன் அண்ட் வயர்மேன். ஸோ இந்த சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஏகப்பட்ட வேகன்சிஸ், ஏகப்பட்ட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அப் அண்ட் டவுன் போட்டு பண்ணிடுவாங்க. ஸோ அதனால இப்போ ஃபீல்ட் அசிஸ்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரு பெரிய சாக்கிங்கில் இருக்கீங்க. ஸோ அப் அண்ட் டவுனில் கொடுத்துட்டா என்ன பண்ணலாம், நான் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலையே, எலக்ட்ரிஷியன் அப்ளை பண்ணலையே, நிறைய பேர் இது வரும்னு வெயிட் பண்ணனே, ஸோ இப்போ வயர்மேன் அப்ளை பண்ணலையே, நான் என்ன பண்ணிட்டோம், என்கிட்ட டிப்ளமோ ட்ரிபிள் இருக்குது, ஸோ என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத ஒரு கன்ஃபியூஸில் இருந்தீங்க. ஸோ ரெண்டாவது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மேஜராக இருந்தாலும் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க சில பேர் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம், இது 1800 போஸ்ட் வந்துருமா, எவ்வளோ எடுக்க போகிறாங்க, ஸோ இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தெரியாத ஒரு ஐடியா பிளான் என்ன அப்படின்னா, என்ன பண்ண முடியும் டிஎன்பிஎஸ்சினால் அப்படின்னா அப் அண்ட் டவுன் கொடுக்கலாம். பட் என்னென்னா சேம் சிலபஸ் இருக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 590 கோட் நியூவாக இருக்குது. நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா 590 கோடு இல்லை. ஸோ ட்ரேட், எலக்ட்ரிஷியன் அண்ட் வயர்மேன்ற கோடு வந்து 590 கோடு கிடையாது. ஸோ இப்போ புதுசாக ஆட் பண்ணி இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ சிலபஸ் புதுசாக பார்த்தா சிலபஸ் நியூ சிலபஸ் தான், பழைய சிலபஸில் இல்லை. ஸோ எலக்ட்ரிஷியனுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் எழுதலாம், டிப்ளமோ எழுதலாம், ஐடி எலக்ட்ரிஷியன் எழுதலாம். ஸோ அந்த சிலபஸ் இதில் இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட் இருக்குது, செகண்ட் யூனிட் இருக்குது, தேர்ட் யூனிட்டுமே கொஞ்சம் இருக்குது, ஃபோர்த் யூனிட் இருக்குது. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங் சிஸ்டத்துக்கு அப்புறம் பவர் ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன், செல்ஸ், பேட்டரிஸ், கண்ட்ரோல் பேனல், வயரிங் சிஸ்டம்லாம் அதில் கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வயர்மேன் சிஸ்டத்தில் இருக்குது. ஸோ இதுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா இது தனி சிலபஸ் இருக்குது. ஸோ இந்த சிலபஸும் இந்த சிலபஸ் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெண்டுக்குமே அப்ளை பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. இப்போ என்னென்னா இந்த சிலபஸை மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இந்த சிலபஸ் கோடு கிடையாது. அவங்க வந்து ஒரே சிலபஸ் இருந்து ஒரே குவாலிஃபிகேஷனை கண்டிப்பாக மெர்ஜ் பண்ணும். எக்ஸாம் வந்து அப் அண்ட் டவுனில் ஆட் பண்ண சான்சஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் சிலபஸுக்கும் வயர்மேன் சிலபஸுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இந்த சிலபஸ் வந்து இனிமேல் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிக்க முடியும், இது பண்ணுறாங்க அப்படின்னா இட் ஷுட் பி கோன் டு கோர்ட். ஸோ இது வந்து கோர்ட்டுக்கு போயிடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸு. டிஎன்பிஎஸ்சிக்கும் அது தெரியும். பட் மீறி பண்ணுறாங்க, ஏன்னா ஏற்கனவே எலக்ட்ரிஷியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குவாலிஃபிகேஷன் இதுக்கான குவாலிஃபிகேஷன் தான் இருக்குது, வயர்மேனுக்கான குவாலிஃபிகேஷன் தான் இருக்குது அப்படின்னு நினச்சாங்கன்னா பண்ணலாம். பட் ஆனால் இந்த கோடு வந்து சப்ஜெக்ட்ஸ் இல்லை. ரெண்டாவது எக்ஸாமுக்கு இன்னும் இருக்கிறது வெறும் 30 டேஸ் தான். ஸோ இந்த டேஸில் ஒரு போஸ்ட் அப் அண்ட் டவுனில் கொடுத்து, ரெண்டாவது இந்த சிலபஸ்க்கு வந்து எக்ஸாம் டேட் கொடுக்கணும். ஸோ இன்றைக்கு வரைக்கும் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் நாளைக்கு அப் அண்ட் டவுன் கொடுத்தாங்கன்னா இதுக்கு எக்ஸாம் டேட்டோ இல்லை இதுக்கு வந்து புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு டேட்டு கொடுத்து மேபி அது வேணால் பண்ணலாம். இந்த எக்ஸாம் கொடுத்துட்டு இந்த சிலபஸ் அப்ளை பண்ணுங்கள், அந்த குவாலிஃபிகேஷன் ஒரு 10 நாள் டைம் கொடுத்துட்டு கூட ஒரு 1 மந்த் கழிச்சு கூட, ஏன்னா லாங் கேப் இருக்குது. டிப்ளமோ எக்ஸாம் முடிச்சு அடுத்த டெக்னிக்கல் எக்ஸாம் ஏஇ வர்றதுக்கு ஸோ மச் ஆஃப் கேப்ஸ் இருக்குது. ஸோ அதனால ஒரு 1 மந்த் கழிச்சு, ஏன்னா சர்வேர் எக்ஸாம் நடத்துகிறாங்க ஜனவரியில், நமக்கு ஒரு அது ப்ரிசீடிங் ஏற்கனவே இருக்குது. ஸோ அதனால அந்த முன்னைகள் அடிப்படையில் இதுக்கு ஒரு 3 மந்த்ஸ் டைம் கொடுத்தாலும் கொடுக்கலாம். இந்த சிலபஸ் இருக்குது, இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஹியூஜ் ஆஃப் வேகன்சிஸ், ஸ்டூடெண்ட்ஸ் கம்மிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ மெனி லாங் வெயிட்டில் அவங்க இருக்காங்க. ஸோ அதனால அப் அண்ட் டவுனில் ஆட் பண்ணாங்கன்னா டூ மச் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்ப்பை. ரெண்டாவது சிலபஸ் நியூ சிலபஸ், இது 2 தான் வந்து அவங்களுக்கு இப்போ முன்னாடி இருக்க ஃபேக்ட்ரு. அப் அண்ட் டவுனில் பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. மேபி டைமிங் கொடுக்க சான்சஸும் இருக்குது. ஸோ அப் அண்ட் டவுனில் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம இந்த ஒரு அப்கமிங் வீக்கில் தெரிஞ்சிடும். இல்லை அப்படின்னா ஜிஎஸ் வரைக்கும் தே வில் வெயிட். ஜேஎஸ் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு பண்ண முடியாது, ஏன்னா அடுத்து ஒரு 10-15 நாள் எல்லா எக்ஸாம் முடிஞ்சிடும். ஸோ இந்த சிலபஸ் புதுசாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. இந்த சிலபஸ் படிக்க முடியுமானா கண்டிப்பாக படிக்க முடியாது. ஸோ டைம் ஆயிரும். ஸோ நியரஸ்ட்டில் பண்ண முடியாது. ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஆட் ஆகுவாங்க, புது ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வருவாங்க, ஹியூஜ் வேகன்சிஸ் கொண்டு வராங்க. அப்படிங்கிறப்ப ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு பெரிய சப்போர்ட்டு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து புதுசாக கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது.
ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த சிலபஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்மகிட்ட கிளாஸஸ் ஏற்கனவே கிளாஸஸ் டெஸ்ட்டு நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதுக்காக வெரி ஈஸியாக வந்து கிளாஸஸ் டெஸ்ட் கொடுத்துருவோம். வேணுங்கிறவங்க இந்த தம்பேலுக்கு 77082978 கான்டாக்ட் பண்ணலாம். பட் ஆனால் இது என்னன்றது நமக்கு வெரி ஷார்ட்லி தெரிஞ்சிடும். பட் நியூ நோட்டிஃபிகேஷனாக வந்தால் இந்த குவாலிஃபிகேஷன்களுக்கு ஒரு பெரிய ஹியூஜ் பரிசாக தான் வரும். ஆகஸ்ட் சுதந்திர தின பரிசு மாதிரி வந்துடும். ஸோ அப் அண்ட் டவுன் வருதுன்னா அதுக்கான கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் குவைஸ்க்கு போவாங்க, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ அவங்க அந்தளவுக்கு மேக்ஸிமம் உள்ளே போக மாட்டாங்க. ஏன்னா நியூ சிலபஸ்னால தெளிவாக ரீ எக்ஸாமுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே 50-50 வாய்ப்பு இருக்குது. இதுதான் மேக்ஸிமம் போவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ வெயிட் பண்ணலாம். பட் உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு கிடச்சிருச்சு, ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டாங்க. பட் என்னன்னா நியூ கோடு, அதனால அதுக்கு நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் கடைசியில் ஆட் பண்ணியிருக்காங்க. போன டைம் அது கிடையாது. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஃபீல்டு அசிஸ்டன்ட்டுக்குன்னு இந்த தடவை வந்திருக்கு. ஸோ இதுவும் நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஸோ பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள். பட் ஆனால் உங்களுக்கு வந்து வேலைக்கு ஒரு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு எக்ஸாம் வந்து ஒரு ஹாப்பி நியூஸும் வந்திருக்கு, கொஞ்சம் கன்ஃபியூஷனும் வந்திருக்கு. பட் சுட் பி கிளாட் இன் ஃபியூ டேஸ் ஒன்லி. ஸோ தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.